வணக்கம் மக்களே, பிக் பாஸ் சீசன் 8. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம தர்ஷா குப்தா, விஷால் 2 பேருமே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஷால் கேட்குறாரு, நீ வரும்போது அருணும் நம்ம தீபக்கும் போவாங்க அப்படின்னு அவங்க உன் லிஸ்ட்டில் அவங்க இருந்தாங்களா, எவிக்ட் ஆவாங்க அப்படின்னு நினச்சியா அப்படின்னு வந்து விஷால் வந்து தர்ஷா குப்தாட்ட கேட்குறாரு. தர்ஷா குப்தா சொல்கிறாங்க, அப்படிலாம் கிடையாது, என்னோடய லிஸ்ட்டில் இருந்தது ஃபஸ்ட்டு வந்து வெளியே போவாங்க அப்படின்னா பவித்ரா, விஷால் 2 பேரும் போவாங்கன்னு இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து 3வது ஆளாக போவார் அப்படின்னா அருண் இருந்துச்சு. ஸோ இந்த 3 பேர் என் லிஸ்ட்டில் இருந்தாங்க. பட் இங்கே வந்ததுக்கப்புறம் நீ அன்னைக்கு நீயும் சிபாவும் ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் பண்ணீங்கல்ல, ஸோ அதுக்கப்புறம் எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்துச்சு. ஸோ நீ போக மாட்டே அப்படின்னு. ஸோ அருணும் பவியும் போவாங்க அப்படிங்கிறது மாதிரி எனக்கு தோணுச்சு அப்படின்னு வந்து நம்ம தர்ஷா வந்து விஷால்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு வந்து விஷால் சொல்கிறாப்புல, நான் வந்து உடஞ்சி அழுதேன் ஒரு இடத்துல இந்த வீக்கில். ஸோ அதை வந்து மக்கள் பார்த்துட்டு என்னை வந்து அவங்க காப்பாற்றிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு வந்து விஷால் வந்து தர்ஷா குப்தாட்ட சொல்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த பெட்டி எடுத்துகிட்டு போகிறதுலாம் எனக்கு வந்து விருப்பம் இல்லை. ஏன்னா வந்து நான் வந்து 100 நாள் உள்ளே இருந்திருக்கேன். ஸோ இதுலேயே நான் கொஞ்சம் காசு சம்பாரிச்சிட்டேன். அதனால் வந்து மக்கள் வந்து என்னை ஜெயிக்க வச்சாலும் சரி, இல்லை டாப் 3ல் வந்தாலும் சரி, டாப் 5ல் வந்தாலும் சரி, மக்கள் எப்போ அனுப்புகிறாங்களோ ஸோ நான் அப்போ போய்க்கிறேன் அப்படின்னு வந்து விஷால் வந்து சொல்கிறாப்புல நம்ம தர்ஷா குப்தாட்ட. ஸோ தர்ஷாவும் அதே தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ தர்ஷாவுக்கு என்னென்னா, நீ வந்து பெட்டி எடுத்துகிட்டு போனால் நல்லதுன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறது மாதிரி தர்ஷா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து விஷால் வந்து சொல்லிட்டாப்புல, மக்களாக என்னைக்கு எப்போ அனுப்புகிறாங்களோ ஸோ அப்போவே நான் போய்க்கிறேன் அப்படின்னு வந்து விஷால் வந்து சொல்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, தர்ஷா கேட்குறாங்க விஷால்கிட்ட, டேய் என்னடா டாப் 5ல் வந்துருவ போல இருக்குது அப்படின்னு. ஸோ விஷால் சொல்கிறாரு, இல்லை மிட் வீக் எவிக்ஷன் இருக்குல்ல, ஸோ அதை தாண்டணும், ஸோ அதை தாண்டிட்டா எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும் அப்படின்னு. தர்ஷா சொல்கிறாங்க, மிட் வீக் எவிக்ஷன்லாம் இருக்காதுன்னு நினைக்கிறேன், ஒருவேளை பெட்டி வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பெட்டி எடுத்துகிட்டு ஒருத்தவங்க போவாங்க. ஸோ பெட்டி மித்த அந்த 6 பேரில் பெட்டி எடுத்து ஒருத்தவங்க போயிட்டாங்கன்னா ஸோ மிச்சம் 5 பேர் வந்து ஃபைனலுக்கு போவாங்க, டாப் 5ல் இருப்பாங்க அப்படின்னு. ஸோ பெட்டி யாருமே எடுக்கலைனா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஸோ பெட்டி யாரும் எடுக்காமல் எப்படி இருப்பாங்க அப்படின்னு வந்து தர்ஷா வந்து சொல்கிறாங்க. ஸோ பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படின்னு. ஸோ ஆப்வியஸாக நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ விஷால் வந்து நாட் கோயிங் டு டேக் எ மணி பாக்ஸ் அப்படின்னு. ஆக்சுவலாக மணி பாக்ஸ் வைப்பாங்களா என்னன்னே தெரியல. மேபி வைப்பாங்க அப்படிங்கிறது மாதிரி தான், நாளைக்கு வைப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. அதுக்கப்புறம் டியூஸ்டே வந்து அன்ஷிதா, தர்ஷிகா அவங்களாம் வருவாங்க அப்படிங்கிறது மாதிரி இருக்குது. ஸோ பொங்கல் அன்னைக்கு. ஸோ எனிவே அவங்களுடைய வருகைக்காக தான் ஒரு வேளை விஷாலை சேவ் பண்ணி வச்சுருக்காங்களோ அப்படிங்கிறது மாதிரி இருக்குது. ஒரு வேளை டிஆர்பி ஹைக் ஆகும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ எனிவே அப்புறம் வந்து இந்த சௌந்தர்யா மேட்டரை பற்றி பேசுகிறாங்க. சூப்பரான டயத்தில் வந்து அந்த இதை வந்து நீ கன்வே பண்ண, நல்ல டைம் வந்து உனக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு. ஸோ எனிவே அதுவும் ஒரு நல்ல விஷயந்தான். ஸோ யூனிவர்ஸுக்கு வந்து விஷால் வந்து ரொம்ப தேங்க் பண்ணுறாரு. ஸோ எனிவே விஷால் இருக்கார். அடுத்து வந்து டாப் 5ல் போவாரா, 3ல் போவாரா, இல்லை வின் ஆவாரா அப்படிங்கிறது மக்கள் கையில் தான் இருக்குது. தேங்க்யூ.